புள்ள வீட்ல இருக்காளா இல்ல எங்கேயும் போயிட்டாளான்னு தெரியல. மாடனே, மாடனே. வாமா வாமா அன்னைக்கிளி. ஆமா டவுசரியா, மாடனை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். உள்ள போமா, உள்ளக்கேதான் இருக்கு போ. ஆமா சுப்பிரமணி எப்படி இருக்கேன்? இப்ப கால் வலிலாம் எப்படிமா இருக்கு? முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டவுசரியா, இருக்காரு. நல்ல வய அவன் பாட்டுக்கு ஓடி ஆடிக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சான். அந்த நாசமா போற கொக்கி குமார் இந்த வேலையை பார்த்து விட்டுட்டானே. என்ன டவுசரியா செய்யறது? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள அடிச்சு மச்சினை அடி வாங்கணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. யார் எழுத்த யாரால மாத்த முடியும்? அனுபவிக்கணும்னு இருந்தா அனுபவிச்சுதானே தீரனே. ஏன் அன்னைக்கிளி உன் ஆத்தனா ஒரு கொக்கி குமார் ஏதோ ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு மாமியா வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கிறத அரச வருசலா பேசிக்கிறாங்க, நெசந்தானா? என்ன டவுசரியா சொல்றீங்க? கடை வாங்கிட்டு ஓடியாந்துட்டானா? ஆமா உள்ள ஊருக்குள்ள அரச வருசலா அப்படித்தான் பேசிக்கிறாங்க. எனக்கு அப்படியே காத்து வாக்குல வந்துச்சு. அதான் உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா என்னன்னு கேட்டேன். இல்லையே டவுசரியா, அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையே. அவங்க விஷயத்துல நம்ம எதுலையுமே தலையிடுறது இல்ல. பயலஞ்சிருக்கி என்னவோ பண்ணிட்டு போறாங்கன்னு நாங்க வாட்டுக்கு எங்க ஜோலியை பார்த்துக்கிட்டு இருந்துறது. நம்ம பொழப்பேதே இங்க நாரி போய் இருக்கே. அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுவும் சரிதாம்மா. ஆனா ஒன்னு சொல்றேன் அன்னைக்கிளி, உன் புருஷன் சுப்பிரமணியோட உண்மையான உழைப்புக்கும் அவனோட நேர்மையான குணத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வசந்து நிப்பான். அது இந்த ஊரே வேடிக்கை வாக்கும் பாரு. அந்த நாள் கூடிய விரைவில் வர்ற அன்னைக்கிளி, நீ வேணா பாத்துக்கிட்டே இருவேன். என்னமோ டவுசரியா, ஊர் அடிச்சு உலையில வர்றவங்க தானே இந்த காலத்துல நல்லா இருக்காக. உண்மையா உழைக்கிறவளுக்கும் நேர்மையா இருக்கிறவளுக்கும் இந்த காலத்துல எங்க மதிப்பா இருக்கு? என்னத்தையோ உங்களை மாதிரி பெரிய மனசை சொல்றியே, நாங்களும் கேட்டுக்கிற வேண்டியதே. ஏம்புல அப்படி சொல்ற? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் எல்லோரையும் வாழ வைப்போமே அப்படின்னு அந்த காலத்திலேயே என் தலைவன் படித்த பாட்டுகள்லாம் யாருக்காக? உங்களை மாதிரி உழைச்சி முன்னேறணும்னு துடிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக தானே. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதை கண்கூட பார்த்து ரசிக்கிறதுக்கு அந்த ஆண்டவை எனக்கு ஆயுசை போட்டு வைக்கிட்டேன். சரிதான் டவுசரியா, உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா சந்தோஷம் தானே. ஆமா, மரும உள்ளிக்கதே இருக்கு போ. சரி டவுசரியா. மாடனே, மாடனே. ஷப்பா, எவ்வளவு தூசி. ச்சே, தொடக்க வந்துகிட்டே இருக்கு. மாடனே. என்ன அன்னைக்கிளிக்கா குரல் மாதிரி கேக்குது? அக்கா வாங்க, உள்ள வாங்கக்கா. என்னடி மாடனே, பேனு தொடக்கிறியாக்கா? வாங்க அன்னைக்கிளிக்கா, அந்த ஒரு நிமிஷம். ஐயா நீ வேலையை பாரும்டி. வேலையை முடிச்சிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அக்கா இருக்கேன் வா. இல்லக்கா, ஃபேனு தூசியா இருந்ததேன்னு தொடச்சிட்டு இருந்தேன். இருங்க வரேன். வாங்கக்கா, உள்ள வந்து உட்காருங்க வாங்க. இந்தாங்க அன்னைக்கிளிக்கா, மோர் குடிங்க. அட ஏண்டி மாடனே, நம்ம என்ன அசலூர்ல இருந்து வந்திருக்கேன்? என்னத்துக்கு இதெல்லாம் கலக்கி கொண்டுட்டு வர எப்படி? அக்கா, நாங்க பொழுதானைக்கு உங்க வீட்டுல தான் கிடக்கோம். எப்பவாவது என்னைக்காவது எங்களை சாப்பிட வைக்காம அனுப்பியிருக்கியா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் இந்த பக்கம் எட்டி பாக்குற. அன்னைக்காவது இருக்கிறத எடுத்து கொடுக்கறது இல்லையா? அட குடிக்கா, மோர் தானே. நல்ல புள்ளதான் போ. எடி மாடனே, பாவம் புள்ள, நீ பாட்டுக்கு பேனை தொடச்சிக்கிட்டு இருந்த. வேலை நேரத்துல நான் வந்து உட்காந்து வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு 5ல ஃபேனை வச்சா கூட காற்றே உரைக்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கு தான் தூசியெல்லாம் தட்டி விட்டு பார்த்தாவது ஏதாவது காற்று வருமேன்னு பார்த்தேன். எங்க இந்த வருஷம் ஒரு வெயிலால போடுது. ஐயோ ஆமாட்டி மாடனே, எங்க 110 டிகிரி 120 டிகிரின்னு எம்புட்ட முட்டோல சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இது இருக்காம்ல. ஓ ஆமாக்கா, எல்லா வருஷமும் இருக்கிறத விட இந்த வருஷம் பயங்கர வெயில். நான் அதுக்கு தான் ஒரு ஏசி வாங்கி மாட்டுங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னும் 2 மாசத்துக்காக எதுக்கு ஏசி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு தூங்குன்னு போட்டு பாடா படுத்துறாருக்கா. ஏசி வாங்கினாலே என்ன கொஞ்சம் காசா விற்கிது. அது 40-50 குறைச்சி ஏசி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நீ வேணும்னா அந்த குளுன்னு வருமாம்ல தண்ணி ஊற்றி வைக்கிறது, அதை வேணும்னா வாங்கி வை வண்டி மாடனே. தண்ணி ஊற்றி வைக்கிறதா? அது எனக்கு அது இந்த முனியம்மா மையன்லாம் இப்போ வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டாங்களே. என்னமோ தண்ணியை ஊற்றி மாற்றி வச்சோம்னா குளுன்னு வருமா காற்று, குறைன்னு சத்தம் மட்டும் கேட்கும் சொல்லிக்கிறாங்க. அது 8000 10,000 தானம்ல, அதை கூட வாங்கி வைக்கலாம்ல நீ. ஓ கூலரை சொல்றீங்களா? ஆமா அது ரேட்டு கம்மி தான் அக்கா. ஏசியை விட இப்போ கூலர் தான்க்கா அதிகமாக சேல்ஸ் ஆகுது. ஏசி கூட 40-50,000 கொடுத்து வாங்கணும். கூலர் 10-12,000 முடிஞ்சிரும்னு எங்க பார்த்தாலும் இப்போ கூலர் தான். கூலர் கடைக்காரனுக்கு நல்ல சேல்ஸ் தான் போங்க. ஆமா, மக்களுக்கு தான் வெயில் தாங்க முடியாமத்தே வேற என்ன பண்ணி தொலைய. மாடனே, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமேன்னு வந்தேன். சொல்லு நிக்கலிக்கா. இல்லடி மாடனே, நானும் வனசாவும் நேற்று அம்மா வீட்டுக்கு சொல்றதுக்காண்டி போனோம்ல கல்யாணத்துக்கு. ஆமாக்கா, வனசாக்கா சொன்னாங்களே. அதாம்மா, அங்க மைனிக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஏதோ சின்ன வாக்குவாதம் போல. சரி வாங்க நம்ம வீட்டில் கொஞ்ச நாளைக்கு வந்து இருங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு தான் கால் வலி, அதான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வருவோம். சுகருக்கும் ரொம்ப நாளாக பார்க்காம கிடக்கும் போல. கையில் காசு இல்லை. மாமாவும் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்காங்களா, அதான்
வீட்டு செலவுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு. அம்மாவும் வந்திருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். ஒரு 2000 ரூபாய் காசு இருந்தா கொடுக்குறியாட்டி மாடனே? மாமா வேலைக்கு போனோன்னு ஒரு 4 நாள் கழிச்சு தந்துடுறேன். ஏன் நிக்கலிக்கா, மாமாக்கு முடியலன்னு எனக்கு என்ன தெரியாதா? அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், கை செலவுக்கு காசு இல்லை, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்லைன்னு சொல்ல போறேன். அதுக்காக யாருக்கிட்டயோ கேட்குற மாதிரி தயங்கி தயங்கி கேட்குறீங்க. இல்லம்மா மாடனே, உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, படக்குன்னு காசுன்னு கேட்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அக்கா, இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். அப்புறம் ஒண்ணுக்கு இங்கனுக்குள்ள பழகி என்னதான் பிரயோஜனம்? ஏதோ ஒரு கஷ்ட காலத்துக்கு கொடுத்து கூட உதவ மாட்டேனா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாடனே, மாமா கூட போகையில வந்தாரு, அவர்கிட்ட நான் எதையும் கேட்டுக்கறல, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு கொடுக்குறியாம்மா? அக்கா, என்கிட்ட தனியா பணம் இருக்குக்கா. அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா கொடுக்கறது, அப்புறம் இவர் செலவுக்கு கொடுக்குற காசுல எல்லாம் 500 1000 நான் எடுத்து தனியா வைப்பேன். என்னோட பணம் தான், நீங்க பயப்படாம இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னங்க நிக்கலிக்கா? மாடனே, காசு கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அக்காக்கு 2000 போதும் டீ. அக்கா, சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே 200 ரூபாய் டாக்டர் ஃபீஸே ஆகுது. மருந்து மாத்திரைன்னு வாங்க வேணாமா? அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், சமைப்பீங்கல்ல, ஏதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் இருக்கு. மாடனே, ரொம்ப நன்றிம்மா. மாமா வேலைக்கு போனோன்னு கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். அட அன்னைக்கிலிக்கா, எப்பவாவது வந்து ஏதாவது கேட்க மாட்டீங்களான்னு நினைப்பேன் நான். இப்போ வந்து கேட்குறீங்க, என்கிட்ட இருக்கு, எடுத்து கொடுக்குறேன். அட போங்கக்கா, இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிக்கிட்டு எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றிடி மாடனே. அப்ப அக்கா வாரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. அக்கா, வடிதண்ணி கொட்டினது எப்படியும் டீ இருக்கு? காயமெல்லாம் போகல? இல்லடி, காயம்லாம் ஒன்றும் இல்லை. கொட்டும் போது லேசா எரிச்சலா இருந்துச்சுல்ல, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணல, விடு. சரிம்மா, அப்ப நான் நெடுவாளியை கூட்டிக்கிட்டு இங்கனக்குள்ள வெத்தலை பாக்கு குங்குமத்தை எடுத்து வச்சு நம்ம உள்ளூர் ஆட்களுக்கு மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம். நீ இங்கனக்குள்ள பந்த போடுறதுக்கு ஆள் வரம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இங்கனக்குள்ள பக்கத்துல இருந்துகிட்டு தண்ணி வெண்ணி கேட்டா அள்ளி கொடுத்துட்டு எந்த வேலையும் பார்க்காம பேசாம உட்காந்துரு, சரியா? சரிக்கா, போயிட்டு வா. நேந்தர, அடுப்பு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு எந்த வேலையும் இல்லை. வர்றவங்க கேட்கறத எடுத்து கொடுத்துக்கிட்டு பேசாம பொம்போட இருந்தா மட்டும் போதும். அதை எடுக்க போனேன் கையில கொட்டிருச்சு, இதை எடுக்க போனேன் காலில் வெட்டிருச்சுன்னு என்னத்தையாவது வினைய இழுத்து வச்சிடாத, அம்பிடுத்தே அம்மா சொல்லுவேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. என்னது, பந்து போடுறதுக்கு ஆள் வராங்களா? நம்மளுக்கும் கட்டிங் அடிக்கலான்னு பார்த்தா கையில 1 ரூபா காசு இல்லையே. இவள்கிட்ட காசு கேட்டாலும் விளக்கமாத்த கொண்டு அடிப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். நான் வந்த பிறகு காசு கொடுத்துக்கிறேன். அவங்க காசு எதுவும் கேட்டா அக்கா வரட்டும்னு சொல்லிடு, நீ எதையும் எடுத்து கொடுக்க வேணாம் என்ன? சரிக்கா. கட்டிங் அடிக்காம கை கால்லாம் வெடவடன்னு வருதே, இப்ப என்ன பண்றது? இங்க என்ன நின்றுட்டு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன வனஸ் பேபி, ஏதோ ஒட்டு கேக்குறன்னு கொலகாரன்ட்ட பேசுற மாதிரி பேசுற. இந்த வனஸ் பேபி அது இதுன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதாமா. ஏன் வனஸ் பேபி, எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு விழுகுற? சி, வாய மூடு. உன் நடிப்பு அப்பட்டமா தெரியுது. உனக்கு இப்ப என்ன காசு தானே வேணும்? குடிக்கிறதுக்கு காசு இல்லாம கை நடுங்கி போய் தெரியுத. அதுக்கு ஆட்டை போடத்தானே இப்ப என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் வனஸ் பேபி, என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற? கல்யாண வேலையா நீ ஒத்தாலும் கிடந்தா அலைஞ்சுக்கிட்டு இருக்க, அதான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு பார்த்தேன். அடேங்கப்பா, என்னடா அது திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கா? கல்யாண வேலையா நானும் 2 மாசமாத்தான் அலையிறேன். அப்பெல்லாம் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இன்னைக்கு என்ன திடீர்னு? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாசம்? அட என்ன வனஸ் பேபி, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? 1000 தான் இருந்தாலும் நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிடி. நீ கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு என்னன்னு சும்மா இருக்க சொல்ற? அப்பா, புள்ள அரிக்குதுடா சாமி. வனஸ் பேபி, முதல்ல இதை நிப்பாட்டு. சும்மா வனசு பேபி கொனசு பேபின்னு இதை நம்பி தானே இத்தனை வருஷமா உன் காலடியிலேயே கிடந்தேன். இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் என்ன கிழிச்சு போட்டுட்டா கிடக்கேன்? ஏன் வனஸ் பேபி இம்புட்டு கோவப்படுற? உன் மனசு முழுக்க இந்த மாமனை பத்தின நினைப்பு நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? கையடி வனசா, என்ன முகம் மாறுது? அப்ப இம்புட்டு நேரம் பேசினதெல்லாம் நடிப்பு தானே? அதெல்லாம் ஒண்ணுமில்லையே. பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்க்க தாங்க முடியாமத்தான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லி செய்யலாமேன்னு கேட்டேன். அப்பா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்ப உன்னால எனக்கு எந்த வேலையும் ஆக வேணாம். ஏன் தங்கச்சி கல்யாண வேலையை நானே பாத்துக்கிறேன். என்னால முடியலைன்னா ஒரு ஆளை வச்சு பாத்துக்கிறேன். ஆளை விடு சாமி. மனசா, குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுத்தி வரையில என்ன ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு போறீல? இது எல்லாத்துக்கும் சேர்த்து உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அனுபவிப்படி. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் வேற அனுபவிக்கணுமாக்க? இப்ப என்ன கோட்டை கட்டி கோடியிலியா பிறந்துகிட்டு இருக்கேன்? அட போய.
மூதேவி குடிக்கிறதுக்கு காசு இல்லாம எப்படி வந்து பம்மிக்கிட்டு தெரியுதுன்னு பாரு குடியார மூதேவி. போடி போ, சிலுப்பிக்கிட்டா போற சிலுப்பிக்கிட்டு. வசதியான இடத்துல மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு, நம்ம கொழுந்தை நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறேன்னு ஆடிக்கிட்டா தெரியுற. எல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும், கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் தாண்டி. அதுக்கப்புறம் அந்த சிலுக்குவார்பட்டி சிங்காரத்துல தானே வந்து ஆகணும். அன்னைக்கு வச்சுக்கிற முடியாது, அன்னைக்கு வச்சுக்கிறவனைய. அம்சா அம்சா கண்ணு. அம்மா என்னடா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? ஒழுங்கா கூட சாப்பிட்றது இல்ல, நல்லா தூங்குறது இல்ல. ஏம்மா என்னாச்சு? தெரியலம்மா, ஆனா மனசுக்கு ஏதோ பாரமா இருக்கு. அம்மா உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்புறம் ஏன் வருத்தப்படுற? உன்னை சுத்தி நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க, உன்னை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எப்போதுமே நீ சந்தோஷமா இருக்கணும்டா. எதுக்கு கவலைப்படுற சொல்லு? என்னை சுத்தி எவ்வளோ நல்ல மனுஷங்க இருந்தாலும் நீ என் கூட இருக்கிறது மாதிரி இருக்காதுல்லம்மா. நீ என் கூட இருந்திருக்கல அல்லம்மா. நான் உன் கூட இருக்கலன்னு யாரு சொன்னா? அம்மா எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கேன். உன் கண்ணுக்கு தெரியலனாலும் என் பொண்ணு என்ன பண்றா, எப்படி இருக்கா, சந்தோஷமா இருக்காளா, கஷ்டப்படுறாளான்னு ஒவ்வொரு விஷயத்துலயும் அம்மா உன் கூட இருந்து உன்னை பார்த்துட்டு தானடா இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. வாழவே பிடிக்கலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா கண்டிப்பா நடக்கும். சரியா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இருக்கணும். மனசை தளர விட்டுறக்கூடாது. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ஒன்று சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். சரியா? அம்மா எப்பவுமே உன் கூடவே தாண்டா இருப்பேன். நீ கவலைப்பட்டா அம்மாவும் கவலைப்படுவேன்ல. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தானே அம்மாவுக்கும் சந்தோஷம். சரிம்மா. அம்மா அம்சா, அம்சிகுந்தானி, என்னடி ஏண்டி கத்துன? அக்கா, அம்மா எங்கக்கா? அம்மா எங்க போயிட்டாங்க? என்னடா கனவா? இல்லக்கா, அம்மா இப்ப என் கூட பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அம்மாவை காணோம்க்கா. ஒன்னும் இல்லடா, கனவாதான் இருக்கும். இரு, தண்ணி அள்ளிட்டு வரேன், குடிக்கிறியா? இல்லக்கா, எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. நான் உன் கூடவே இருக்கேன்னு அம்மா சொன்னாங்கக்கா. நான் அம்மாவை பார்த்தேன்க்கா. இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலதான்க்கா அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. மைனி, என் மருமகளை அனாதையா விட்டுட்டு எப்படி மைனி நீங்க போனீங்க? என் புள்ள எப்படி கடந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? ஏன் மைனி என் புள்ளைய விட்டுட்டு போய் இப்படி என் புள்ளைய என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுத்துறிய? சரி, அம்மா என்னெல்லாம் சொன்னாங்க? எதை நினைச்சு கவலைப்படாத, வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும்னு சொன்னாங்கக்கா. அம்மா எப்பவும் தெய்வமா இருந்து உன்னை பார்த்துட்டே தாண்டி இருக்காங்க, உன் பக்கத்திலே தான் இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, சரியா? நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்லடா. சரிக்கா. உன்னையவே நினைச்ச அந்த கிழவியும் பாவம் உருகி உருகி செத்துக்கிட்டு இருக்குடி. நீ எதையாவது நினைச்சு கவலைப்படாத. அக்கா இருக்கேன்ல, தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா, நானும் அத்தானும் உனக்கு எல்லா நல்லது கெட்டதையும் கண்டிப்பா கூட இருந்து செய்வோம். உனக்கு தாய் வீடுன்னு ஒரு வீடு இருக்குன்னா கண்டிப்பா இந்த அக்காவை மனசுல வச்சுக்க. என்னைக்கும் இந்த அக்கா உனக்கு கூட இருப்பேன், சரியா? எந்த கஷ்ட நஷ்டங்கள்லையும் அக்கான்னு ஓடிவா. அம்மாவா அணவரைக்கிறதுக்கு நான் இருக்கேன்டி. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிரும். பரவாயில்லக்கா, தூக்கம் வரல. ஏய், ஒழுங்கா தூங்காம இருந்து உடம்பு கெடுத்துக்க போற பாரு. நைட்டும் தூங்க மாட்டேங்கிற, பகல்லையும் தூங்க மாட்டேங்கிற. வா, அக்கா மடியில வந்து படுவா. அக்கா வாடி, வா மடியில வந்து படுவா. நீயும் பிறந்தாயே, உயிரே உறவாக நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடிப்பாசத்தை பொழிஞ்சாயே.
தினம் முகம் பார்த்து போதும் புது விடியிலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி மா எங்கேம்மா இருக்கீங்க? எத்தனை வாட்டி கால் ட்ரை பண்றது? ஏய் அதான் நேத்தே சொன்னேன்ல சௌமியா, ஆனதி மக பெரிய மனுஷியா இருக்கா, சடங்குக்கு போறேன்னு. அதுக்கு தாண்டி கிளம்பிக்கிட்டு இருந்தேன், போனை பார்க்கல. சொல்லு. என் மாமனாரும் மாமியாரும் அந்த அன்னைக்கிளி பின்னாடியே போயிட்டாங்கம்மா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கு தெரியுமா. இந்த சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணலான்னு கால் பண்ணா நீ அட்டனே பண்ண மாட்டேங்கிற. என்னடி சொல்ற? மா என்னம்மா சந்தோஷமா கேப்பின்னு பார்த்தா ஏதோ சோகமா மூஞ்சி வச்சுட்டு கேக்குற. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனத்துக்கு சந்தோஷமா வேற கேட்கணுமாடி. அம்மா இப்ப நான் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணேன்? உன்கிட்ட நான் என்ன சௌமியா சொல்லி அனுப்புனேன்? அந்த வீடு 1 கோடி ரூபாய் மதிப்பு ஆகும். உன் மாமியார் மாமனாரை சமாதானப்படுத்தி உன் கைக்குள்ள வச்சுக்கோ. அப்பதான் அந்த பொம்பளை வீட்டுல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே கிடக்கும்னு சொல்ல தானடி செஞ்சேன். நீ பாட்டுல அன்னைக்கிளி கூட்டிட்டு போயிட்டான்னு சாதாரணமா சொல்ற. அம்மா நான் ஒன்று அந்த அன்னைக்கிளி கூட்டிட்டு போயிடுவான்ங்கிற எண்ணத்துல பேசலம்மா. அவளே ஒரு பிச்சைக்காரி, மாமியாரால கைவிடப்பட்டு நடு ரோட்ல வந்து பிச்சை எடுக்காத குறையா நின்றுட்டு இருக்கா. அவளும் அவள் பிள்ளைங்களும் வயிற்ற கலவரதே பெரும்பாடா இருக்கு. இப்போ அந்த சுப்பிரமணி வேற ஏதோ அடிபட்டு கால் உடஞ்சு கிடக்காரான். அதுங்கள் சோத்துக்கே திண்டாடும் போது இதுங்களை எங்க கூட்டி கொண்டு போய் வச்சு சோறு போட போறான்னு கொஞ்சம் வீராப்பா பேசினேன். ஆனா அவளுக்கு ரோஸும் பொத்துக்கிட்டு வந்து எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு கிளம்பிட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? தப்பு பண்ணிட்ட சௌமியா. உன் மாமனார் மாமியார நீ விட்டுருக்க கூடாதுரி. இப்போ உன் புருஷன் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ நீ? அம்மா ரொம்ப நாள்லாம் இல்ல, வந்துகிட்டே இருக்காராம். எப்படியும் இன்னும் 1/2 அன் ஹவர்ல வந்துருவாரு. அவர் வந்த உடனே அம்மா அப்பாவை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதை பத்தி ஐடியா கேட்க தான் உனக்கே கால் பண்ணேன். ஆமா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது சரிம்மா நான் பண்றேன்னு பொறுமையா நிதானமா ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்றது கிடையாது. ஓ மூப்புக்கு நடந்துகிட்டு திரும்ப வந்து என்கிட்ட ஐடியா கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? மா என் மாமியா கிளவிய கூட ஒரு பங்குல வைக்கலாமா. ஆனா என் மாமனார் அந்த லொடுக்கு பாண்டி என்னென்ன ஆட்டம் ஆடினார் தெரியுமா. அடேங்கப்பா, மகளை பார்க்கவும் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன பேச்சு பேசினார் தெரியுமா. எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம நெருக்க சொல்றியா? அதனாலதான் சும்மா சொன்னேன், வேணும்னா நீ கூட்டி கொண்டு போய் வச்சுக்கோன்னு. அவ உடனே கிளம்பி போவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? சரி சரி, அதான் நடந்து முடிஞ்சிருச்சே. இனிமே அதை பத்தி பேசி என்னத்துக்கு ஆக போகுது? உன் புருஷன் வந்தா என்ன சொல்ல போற, எப்படி சமாளிக்க போற? அதாம்மா எனக்கும் புரியல. மற்ற விஷயமா இருந்தா கூட அர்ரா புறான்னு பேசி அவரை அலப்பிடுவேன். இந்த விஷயத்துல என்ன பண்றதுனே தெரியலையே. அம்மா காலிங் பெல் அடிக்குதுமா. அவர் தான் வந்துட்டாரு போல, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சௌமியா வந்த உடனே உன் புருஷன்கிட்ட எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காத. அவரா கேட்டதுக்கு அப்புறம் பொறுமையா எடுத்து சொல்லு. என்ன ஏதுன்னு அப்புறமா பேசிக்கிடுவோம் சரியா? அம்மா ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றேன். சரிம்மா. சௌமியா அட என்னங்க லேட்டாகும்னு நினைச்சு சீக்கிரமே வந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இப்பதான் உள்ள வந்தேன். உட்காருங்க வாங்க. என்னது இது புதுசா இருக்கு? புதுசா இருக்கா? இல்லையேங்க, பழைய ட்ரெஸ் தான். நான் ட்ரெஸ் சொல்லல, உன் நடவடிக்கையை சொன்னேன். நடவடிக்கையா? என்ன நடவடிக்கை? இல்ல, எப்போதும் நான் மீட்டிங் எல்லாம் போயிட்டு வந்தா இவ்வளவு பரபரப்பாலாம் இருக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு நீ இருப்ப, நான் பாட்டுக்கு நான் வருவேன். இன்னைக்கு ஏதோ வாசல் எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தேன்னு சொல்றியே, அதான் கேட்டேன். அதுக்காக எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? 10 நாளா போய் பெங்களூர்ல உட்காந்துருக்கீங்க. கட்டின புருஷனை தேடாம இருப்பாங்களா என்ன? ரொம்ப தாங்க பண்றீங்க. சரி சரி, அம்மா எங்க? கால் வலிக்குதேன்னு தைலம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மாவை கூப்பிடு, இந்த தைலத்தை கொடுத்துருவோம். பாவி மனுஷா, வந்து உட்கார்றதுக்குள்ள அம்மா அம்மான்னு ஆடுறானே. இவங்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சௌமியா உன்னதான், அம்மா எங்க கூப்பிடு. ஏங்க தைலம் தானே, அப்புறம் கொடுத்துக்கலாம். முதல்ல நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சௌமியா அம்மா பாவம் கால் வலிக்குதுன்னு ரொம்ப வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருந்தாங்கல்ல. பெங்களூர்லயே ஒரிஜினல் மூலிகை தைலம் ஒரே ஒரு கடையில தான் கிடைக்குதுன்னு தேடி அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தைல டப்பா 500 ரூபாய். அம்மாவை கூப்பிடு, உடனே கொடுத்துருவோம். அந்த 500 ரூபாய் காசுக்கு தானே இங்க கலவரமே நடந்திருக்கு. மனுஷன் 500 ரூபாயை கொடுத்து ஒரே ஒரு தைல டப்பா வாங்கியிருக்கேன்றான். அம்மா என்னங்க? என்ன சௌமியா? நீங்க என்ன ஸ்கூல் முடிச்சு வந்த சின்ன பிள்ளையா? ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா அம்மான்னு தேடி போறதுக்கு இப்ப தானங்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, ஏதாவது சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அத்தையை பாத்துக்கிட்டா என்ன? சௌமியா அம்மா அப்பாவை பார்த்து 10 நாள் ஆச்சு. நான் போய் அம்மா அப்பாவை பார்த்து பேசிட்டு தைலத்தை கொடுத்துட்டு வரேன். அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம். நீ போய் சாப்பாடு எடுத்து வை. அம்மா அம்மா. ஏங்க உங்க அம்மா அப்பா 2 பேருமே வீட்டுல இல்ல. ஏதாவது கோயிலுக்கு போயிருக்காங்களா? கோவிலுக்கெல்லாம் போல, அன்னைக்கிளி வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கிளி வீட்டுக்கு இப்ப எதுக்கு? இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாங்க. அந்த வனசா இருக்கால, அன்னைக்கிளி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி, அவ தங்கச்சிக்கு கல்யாணம்னு 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. சௌமியா என்னைக்கு எந்த விசேஷங்களுக்கு அப்பா கிளம்பி போயிருக்காரு? வீட்டுல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா அதான் கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றேன்ல.
பொய் பேசாத சௌமியா. எங்க நான் பொய்யெல்லாம் சொல்லல. வீட்டை விட்டு வெளியில போகாத மனுஷன் ஊரு விட்டு ஊரு போயிருக்காருன்னா அப்படி இந்த வீட்டுல என்னடி நடந்துச்சு? என்ன நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நான் தான் பிளான் பண்ணி உங்க அம்மாவையும் அப்பாவையும் அனுப்புனது மாதிரி பேசுறீங்க. எதுக்காக அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு வீட்டுக்கு போனாங்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. அத வீடு தேடி வந்து கூட்டிட்டு போனால உங்க தங்கச்சி, அந்த தொங்கச்சிட்ட போய் கேளுங்க, அவ சொல்லுவா. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல அம்மாவையும் அப்பாவையும் அன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கானா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன இப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஓவரா தான் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்க தானடி இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம். உன்னைய மீறி அம்மா அப்பா வெளியில போயிருக்காங்கன்னா அப்ப அவங்க வெளியில போனதுக்கு நீ தானே காரணமா இருக்க முடியும். பாருங்க, சும்மா எல்லா பழியவும் தூக்கி என் மேல போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அம்மா. இங்க பாருடி, நான் உன்கிட்ட அனாவசியமா பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அம்மா அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன், அதை சொன்னியா முதல்ல? இந்த வீட்டை விற்க போறேன்னு உங்க அப்பா சொன்னாரு, அதனாலதான் நான் அவர் கூட சண்டை போட்டேன். என்ன வீட்டை விற்க போறேன்னு அப்பா சொன்னாரா? எதுக்காக சம்பந்தம் இல்லாம அப்பா வீட்டை விற்க போறேன்னு சொல்லணும்? பாருங்க, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். நீ சொல்லு, அது உண்மையா என்னன்னு நான் பாத்துக்கிறேன். சும்மா பாரு, உங்க அம்மா என்கிட்ட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க. அன்னைக்குன்னு என் கையில பணம் இல்ல, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருந்தேன். உடனே உங்க அம்மா போய் உங்க அப்பா கிட்ட அதையும் இதையும் வத்தி வச்சு உங்க அப்பா என்கிட்ட வந்து சண்டை போட்டாரு. கையில காசு இல்ல, அதனாலதான் இல்லைன்னு சொன்னேன். உடனே நான் இந்த வீட்டை விற்க போறேன், இந்த வீட்டை வித்து அந்த காசை பேங்க்ல போட்டுக்கிட்டு நாங்க எங்க வைத்திய செலவை பாத்துக்க போறோம்னு கண்ணா பின்னான்னு சண்டை போட்டா பாத்துட்டு பேசாம இருக்க சொல்றீங்களா? அதனாலதான் நானும் கட்டி விட்டேன். அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன 5000 கேட்டுக்க போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 ரூபாய் காசு கேட்டிருப்பாங்களா? அதை உன்னால கொடுக்க முடியாதா? 500 ரூபாய் உன்கிட்ட இல்லையா? உங்க அப்பா வீட்டை விற்க போறேன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டாருன்னு சொல்றேன். அதை என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இந்த 500 ரூபாய் காசை பெரிய விஷயமா எடுத்துட்டு வரீங்க. ஏன் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போகலைன்னா என்ன செத்தா போயிருவாங்க? என்னடி சொன்ன? யார பார்த்து என்ன வார்த்தடி சொன்ன? என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்காம என்னையவே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. ஏய் ஏய் ஏய், உன்னை கொல்லாம விட்டுருக்கேன்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. என்ன திமுறா? மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டுற என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, அதுவும் ஆஃப்டர் ஆல் உங்க அம்மா அப்பாவுக்காக. என்னடி சொன்ன? ஆஃப்டர் ஆல் எங்க அம்மா அப்பாவா? என்ன நீ மட்டும் தான் அந்த வீட்டுக்கு உழைச்சு கொண்டு வந்து கொட்டுறிய? நான் இந்த வீட்டுக்காக உழைக்கல. உன்னை விட சம்பளம் கம்மியா இருந்தாலும் அந்த வேலைக்காவது நான் போய் ஏதோ என்னால முடிஞ்சதை கொண்டுட்டு வந்து தானே கொடுக்குறேன். எங்க அம்மா எனக்காக இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. எங்க அப்பா இந்த வயசான காலத்திலயும் அவரால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்காரு. அப்ப என்னடி உனக்கு ஆட்டம்? அவங்களுக்காக என்னையவே அடிச்சிட்டீங்கல்ல. இங்க பாரு, எங்க அம்மா அப்பா இல்லாத வீட்டுல உனக்கு என்னடி இங்க வேலை? அவங்க பார்த்து பார்த்து ஒத்த ரூபாயும் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி கட்டின வீடு. அவங்களே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கொடுப்பன இல்லைன்னா நீ யாரடி இந்த வீட்டுல? வீட்டோட வெள்ள பொடி. நான் ஏன் வீட்டோட வெளில போனோம்? எங்க அம்மா அப்பாக்கு இடம் இல்லாத வீட்டுல உனக்கு என்னடி வேலை? மரியாதையா வீட்டோட வெள்ள பொடி. அம்மா அம்மாவாது ஆட்டுக்குட்டியாது. எங்க அம்மா அப்பாவை வெளியில அனுப்பிட்டு அம்மா நான் கத்துற அம்மானு. எங்க அம்மா அப்பா என்னைக்கு வீட்டுக்குள்ள வர்றாங்களோ அன்னைக்கு தான் நீனும் வரணும். ஒழுங்கு மரியாதை வீட்டோட வெள்ள பொடி.